கொலை பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பொருத்தமாக இருக்குமா? நீ உனக்கு வந்து எப்ஸ்டீனை தெரியுமா தெரியாதா? எப்ஸ்டீனுக்கு உனக்கு பழக்கம் இருக்கா இல்லையா? நீ பச்சை பிள்ளைங்களோட விளையாடலையா? கசக்கலையா? இதுதான் உன்ட்ட கேட்ட கேள்வி. அந்த கேட்ட கேள்விக்கு நான் அப்படி இப்போ எப்ஸ்டீன் நான் பார்த்துருக்கேன். பட் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்னோடய வீடியோஸ் இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் தாட். இதானே எல்லாருக்கும் இயற்கை. இப்போ எவ்வளோ பேர் நம்மளோட புகைப்படம் எடுக்கிறாங்க. நாளைக்கு அவங்க ஒரு இஷ்யூவில் சிக்கிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு தெரியுமா? என்னோட ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அவ்வளோதான் என்னோட பதிலாக இருக்க முடியும். ஆனால் நீ பிரபாகரன் அவரோட நீ கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா என்னை பேசாதங்கிறது தான் சொல்ல வர்றேன். அது எதுக்காக நீ சொல்கிறாரு தெரியுதா? ஆக்சுவலாக எல்லாரும் பேசப்பட்டு இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாரெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள யூடியூப் சேனல் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் வேறு யாரும் பேசவே இல்லை. குறிப்பாக எப்ஸ்டீனை பேசுகிறது யார் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பிரபாகரன் மீது உள்ள மரியாதை உள்ள உன்னை போன்ற ஆயிரம் லட்சம் கோடி தமிழின மக்கள் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். வேறு யாரும் பேசலாம் கிடையாது. யாருமே அதுக்கு பதிலும் சொல்லலாமா? இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பதிலும் சொல்லலை. எல்லாம் அவன் வாயா பார்த்துட்டு இருக்கான். இப்போ மோடி அவர்களோட பேர் இருக்குன்னு சொன்னால் மோடி அவரோட உள்துறை அலுவலகம் அதுக்கு பதில் சொல்லணும்ல. பதிலுக்கு கடமைப்பட்டவங்க தானே. இப்போ இந்த மத்திய அமைச்சரோட பதில் எப்படி இருக்குது? நான் எப்ஸ்டீனை பார்க்கல அவ்வளோதான் பதில். நான் பிரபாகரன் அவரையும் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கொலை செஞ்சுருக்கேன், கொலை செஞ்சதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களான்னு தான் கேட்குறேன். இதுவும் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. பிரபாகரனும் எப்ஸ்டீனும் ஒன்றாம்மா. அவன் ஒரு புறம்போக்கு ஊர் மாமா, அவன் உலக மாமா, சர்வதேச மாமா பையனும் இந்த தமிழினத்தின் அடையாளமாக இருந்த ஒரு போராளி பிரபாகரனும் ஒன்றான்னு கேட்குறேன்.